இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்பின் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளைக்கு நான் என்ன செய்வேன், என் நிலைமையை மாறவில்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வேதம் கூறுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று, உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவர்கள் விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, அவைகளை சேர்த்து வைப்பதும் இல்லை. பரமபிதா போஷிப்பது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவைகளை விட நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் போஷிக்க வல்லவர். எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கியிருக்கும் போது காகங்கள் அவருக்கு விடிய காலத்து அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலும் அதே போல் கொண்டு வந்தது. எலியாவை தேவன் போஷித்தாரானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் போஷிக்க மாட்டாரா? உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவன் உங்கள் நிலைமையும் அறிந்திருக்க மாட்டாரா? கவலைப்படாதிருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய வல்லவர். உங்களுடைய எலியாவை போஷித்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கவலைப்படாமல் இருங்கள், தேவன் போஷிக்க வல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரியும் போது இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்கள் என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள். மோசே கூறுகிறார், கர்த்தருக்கு விரோதமான இந்த முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் என்று. சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும், விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி ஆகிறதுக்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது உங்களுக்கு விளங்கும் என்று. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சில காரியங்களை ஆயத்த பண்ணி வைத்திருப்பார். நான் அதற்கு முன்பாக நம்ம சில காரியங்களை குறித்து நம்ம முறுமுறுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தின் நிமித்தமாக முறுமுறுக்காமல் தேவன் மீது நம்பிக்கையோடு அவருக்காகவே காத்திருக்கும் போது அவர் நமக்கு செய்ய வல்லவர். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்த முடிக்கும். நீயும் உன் பிதாக்களுக்கு அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போதித்தார் என்று வேதம் கூறுவது போல், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை முறுமுறுப்பின் மத்தியிலும் வனாந்தரத்தின் பாதையில் மன்னாவின் கொண்டு போஷித்தாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை காட்ட வல்லவர். எலியாவை காகத்தின் மூலமாக போஷித்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவர். நீங்கள் செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மீது பற்றி உள்ளவர்களாய், தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் செயல்படுங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் இருந்தாலும் சொல்லி கலங்காமல் கவலைப்படாமல் தேவன் போஷிக்க வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் போஷித்து உங்களை வழி நடத்துவார். ஆமேன்.